தென்காசி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பெய்த தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தங்கம். வணக்கம் தங்கம், எத்தனை நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு இந்த தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். கிழக்கு காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக தென் தமிழகத்தில் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு முழுவதும் தென்காசியில் பல்வேறு பகுதிகளில் பரவலான முதல் கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக கருதப்படும் குற்றால அருவிகள் கடந்த ஒரு மாதமாக மழையின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது நேற்று ஓரிரவில் பெய்த மழையினால் தற்போது நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கானது தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது இன்று மற்றும் நாளை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது ஏமாற்றத்துடன் அருவி பகுதியில் திரும்பி செல்கின்றனர். மேலும் தற்போது அருவி பகுதியில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அருவி பகுதி வெறிச்சோடி காணப்படும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் கடந்த மாதம் முற்றிலுமாக வியாபாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது திடீரென்று பெய்து வந்த மழையால் குற்றால அருவிகள் புத்துணர்ச்சி பெற்றுள்ளது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தற்போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் அதிக அளவு மழை பெய்து வருவதன் காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது, அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது இந்த மழையானது இன்னும் ஓரிரு நாட்களுக்கு நீடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் குற்றால அருவிகளில் தடையும் இன்னும் ஓரிரு நாட்கள் நீடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது குறிப்பாக பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, மெயின் அருவி ஆகிய 3 அருவிகளிலும் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக கூடுதல் காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மெயின் அருவியில் தடுப்புகள் அமைத்து சுற்றுலா காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் செல்ஃபி மட்டும் எடுத்து செல்லும் காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேலும் தற்போது அருவி பகுதியானது சுற்றிலும் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தற்போது இது குறித்து மேலும் ஓரிரு நாட்களும் தடையானது நீடிக்கப்படும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் வியாபாரிகள் இந்த மழையினால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த அருவி புத்துணர்ச்சி பெற்றது எதிர்பாராத ஒரு சம்பவமாக நிகழ்ந்துள்ளது. தென்காசியிலிருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் தங்கம்.